ஓம் சரவணபவாய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. 64வது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்தில் முருகனுடைய பெருமைகள் ஒவ்வொன்றாக, அவருடைய பெருமை, மயில் பெருமை, வேல் பெருமை, அவர் என்னெல்லாம் செய்தார்னு ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லிட்டே வரார். இந்த இதுலயும் என்ன சொல்றாருன்னா, இந்த பாடல் எப்படி இணைக்கப்பட்டுள்ளதுன்னா, என் கையில சக்தி வாள் இருக்கு, ஏமன் என்ன செய்ய முடியும், நீ வந்து பாரடா, புறப்படடா, என்னை எடுத்து செல்ல பாரடா அப்படின்னு அருணகிரியார் வந்து யமனுக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாரதியார் சொல்லுவார், காலா வாடா, என்னை காலால் உதைத்து பாரடா அப்படின்னு சொல்லுவார். அத மாதிரி அருணகிரியாரும் ஒரு சவால் விடுறார். அவருக்கு முருகனுடைய அருள் ஞானம் அப்படிங்கிற சக்தி வாழ் இருக்கும்போது எனக்கு என்ன பயம், யமன் என்னை என்ன செய்து முடியும், அந்த கூற்றுவன் என் உயிரை எப்படி அவன் இது பண்ணுவான், முருகன் வந்து என்னை காக்கிறதுக்கு வந்துடுவான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா இந்த பாடல்ல ரொம்ப அழகாக இந்த பாடலை சொல்லியிருக்கார். இந்த முத்து மலரினை நாம் இப்ப அனுபவிப்போம். பட்டிக்கடாவில் வருமந்த காவுனை பாரறிய வெட்டி புறங்கண்டலாது விடேன், வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேல் பெருமான் திருமுன்பு நின்றேன், கட்டி புறப்படடா சத்திவாள் என்றன் கையதுவே. பட்டிக்கடாவில் வருமந்த காவுனை பாரறிய வெட்டி புறங்கண்டலாது விடேன், வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேல் பெருமான் திரு முன்பு நின்றேன், கட்டி புறப்படடா சத்திவாள் என்றன் கையதுவே. பட்டிக்கடாவில் வரும் அந்த காவன் யாரு? அந்தகா. பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரறிய வெட்டி புறம் கண்டலாது விடேன், வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேல் பெருமான் திருமுன்பு நின்றேன், கட்டி புறப்படடா சத்திவாள் என்றன் கையதுவே அப்படின்னு சொல்றார். பட்டிக்கடாவில் வரும் அந்தகா, பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உனை பாரறிய அப்படின்னு அழகா சொல்றார். வரும் அந்தகா உனை பாரறிய வெட்டி புறங்கண்டலாது விடேன் அப்படிங்கிறார். பட்டிக்கடாவில் வரும் அந்தகா. கடா எந்த கடாவில் வருவர்? எப்படிப்பட்டவர்? எருமை கடா. அது எப்படிப்பட்ட எருமை கடா? பட்டிக்கடாவில் கள்ளம் பொருந்திய எருமை கடாவின் மீது அதை வாகனமாக கொண்டு வருகின்ற யமனே அந்தகா. அந்தகன்னா முடிவு, நமக்கு வந்து ஆதியும் அந்தமும் இல்லா. அப்போ அந்தகன் அப்படிங்கிறவன் முடிவுக்கு உரியவன் யம தர்மராஜன். அப்போ அந்த பட்டிக்கடா கள்ளம் பொருந்திய அந்த எருமைக்கடாவின் மீது வருகின்ற யமனே கூப்பிடுறார். உன்னை பாரறிய, எப்படி சொல்றாரு? உன்னை பாரறிய, உன்னை உலகத்தில் உள்ளவர்கள் பார், உலகம், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும்படி வெட்டி புறம் கண்டு, எப்படி அல்லாது விடேன், புறம் கண்டு அல்லாது விடேன் அப்படிங்கிறார். புறம் கண்டு எனக்கு தோற்கும்படி நீ உன்னை செய்வது அல்லாமல் நீ என்னிடம் தோற்று போகணும், அதை நான் செய்யாம விடமாட்டேன் பாரு, ஏன்னா என் கையில என்ன இருக்குங்கிற. கட்டி புறப்படா சக்திவாள் என்று கையதுவேன்னு சொல்றார். அதனால்தான் சொல்றார், எனக்கு என்னிடம் நீ உன்னை தோற்கும்படி செய்வது அல்லாமல் விடமாட்டேன், வெய்ய சூரனை போய் முட்டி பொருத. வெய்ய சூரன், கொடிய சூரபத்மனை சென்று அவரிடம் மோதி, முட்டி மோதி பொருதல் என்ன செய்த, போர் செய்த செவ்வேல் பெருமான், சிவந்த வேல் படையினை கையில் தரித்த முருகக்கடவுளது பெருமான், முருகக்கடவுளது திரு முன்பு நின்றேன், அவனுடைய சன்னதி முன்னால போய் நிற்கிறேன். ஒவ்வொரு கோவிலா
போய் சொன்னார். இவர் திருப்புகழ்ல பாடும்போது ஒவ்வொரு கோவிலா போய் போய் அருணகிரியார் சொல்லுவார். அப்போ வயலூர் தான் அவருக்கு ரொம்ப இது அந்த மாதிரி. அப்போ அழகிய உன்னுடைய அழகிய சன்னதி முன்பே நின்றேன், நான் அங்க நிக்கிறேன்டா, நீ வா, கட்டி புறப்படடா. எங்க நீ உன்னோட இதெல்லாம் கௌரவம் அனைத்தையும் மூட்டை கட்டி கொண்டு பாரு, நான் இப்ப பாசக்கயத்தை வீசிடுவேன் அப்படின்னு உன்னோட கௌரவத்தை நீ மூட்டை கட்டி புறப்பட்டு கொண்டு வாடா, வெளிப்பட்டு வா. சக்தி வாளின் கையது, சக்தி அப்படிங்கிற அந்த வேலாயுதம் வாளாயுதம் என் கரத்தில் உள்ளது, ஜாக்கிரதை, நீ மாட்டின்றுவ என் கையில உள்ள அந்த சக்தி வேலுக்கு நீ இதாயிடாம பாத்துக்கோ, நீ புறப்பட்டு வா, உன்னோட கௌரவத்தெல்லாம் மூட்டை கட்டிட்டு வா பாப்போம் அப்படின்னு அறைகூவல் விடுக்கிறார் அருணகிரியார். அப்போ கள்ளம் பொருந்திய எருமை கடாவின் மீது வருகின்ற யமனே, உந்தனை உலகத்தவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளும்படி அறியும்படி வெட்டி எனக்கு தோற்கும்படி செய்வது அல்லாமல் நான் விடமாட்டேன். கொடிய சூரபத்மனை சென்று மோதி போர் செய்த சிவந்த வேல் படையினை தரித்த முருகக்கடவுளது அழகிய சந்நிதி முன்பு உனது கௌரவம் அனைத்தையும் மூட்டை கட்டி கொண்டு புறப்படடா, வெளிப்படடா. சக்தி என்னும் வாளாயுதம் என் கையில் இருக்கின்றது, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றார். நீ வந்துடுவியா பாரு, கையில எது இருக்கு அப்படிங்கிறார். அப்போ இதுல என்ன சொல்றார், பட்டிக்கடாவு, பட்டினா களவு, பட்டிக்கடாவில் வஞ்சம், களவு வஞ்சம் சொல்றது பட்டிக்கடாவில். அது பட்டி அப்படின்னு சொல்லிட்டா. பட்டிமை அப்படிங்கிறது இந்த இடத்துல கவியோட இது காட்டி என்ன பண்றாரு, அந்த இலக்கணத்துல பட்டி அப்படின்னு கொண்டு வந்துட்டார். அப்போ பட்டிங்கிறது அந்த இடத்துக்கு தக்கன அந்த பொருள் கொண்டுள்ளதுனால அதை நாம இப்படி களவு வஞ்சம்னு எடுத்துக்கலாம். இல்ல பெரிய அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம், அகன்ற அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். யமனுக்கு வாகனம் எருமை கடா, அது பருமையா இருக்கும், அப்படியே கண்ணம் கரையல்னு குண்டா இருக்குமா, பருத்து போய். அதனால இது சொல்ற, என்ன செஞ்சிருவ, நீ வா, நீ எதிரி தோற்று ஓடும்படி நீ புறமுதுகிட்டு ஓடிப்பிடுவை, என்னை முன்னால புறப்பட்டு வா பார்ப்போம் அப்படிங்கிற. அப்போ இது ஞான சக்தி அப்படிங்கிறது எங்கிட்ட வாளா இருக்கு அப்படின்னு சொல்ற. ஞான சக்திங்கிறது வாழ் அப்படின்னு உருவப்படுத்தி இருக்காருங்க. அப்ப சக்தி வாழ் அப்படின்னு சொல்லும் போது ஆற்றல் மிகுந்த வாழ் என் கையில் இருக்கின்றது. அதனால இது என்ன சொல்லலாம், ஆற்றல் மிகுந்த வாழ் அப்படின்னு சொல்லும் போது இதற்கு என்ன சொல்லலாம், வாளா வச்சுருக்க வேலாயுதம், அதைத்தான் வேலாயுதம் சக்தி மிகுந்த வாழ் அப்படின்னு சொல்ற போது வேலாயுதத்தை குறிக்கிறதாக இருக்கின்றது. இவர் கருத்துரையா என்ன சொல்றார், யமனே, உன்னை உலகத்தவர் எல்லாம் தெரிந்து கொள்ளும்படி தோற்றோட செய்யாது விடமாட்டேன். சூரனை அழித்த வேல் படையை உடைய முருகன் திருமுன்பு நின்றேன், அவனுடைய அருளால் பெற்ற ஞானமாகிய வாழ் என் கரத்தில் உள்ளது. அதனால நீ என் முன் உன் ஆற்றலை காட்டு பார்ப்போம், அது வீணாத்தான் போகும், நீ புறப்பட்டு வாடா விரைவில அப்படின்னு ஒரு அறைகூவல் விட்டு அழகா சொல்லியிருக்காரு அருணகிரியார். என்ன அவருக்கு ஒரு நம்பிக்கை, யமன் வந்தாலும் என்னை ஒன்னும் செய்ய முடியாது, எல்லாருமே யமன் வருவான்னா ஒரு பயம் வந்துடும். ஒரு கடைசி காலம் வரும்போது, அந்தகன் வரும்போது அவனில் யார் துணை, ஆதலினால் மனமே அருமறை பரவிய சரவண பவகுக சண்முகனே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனே சண்முகனை, சிந்தனை செய் மனமே, மனமே. அவரை நீ சிந்தனை செய்துட்டா, யமன் வரும்போது யாரு வேணும் உனக்கு துணை, அவனோட இது இருக்கும்போது எனக்கு யாருமே துணை வேண்டாம், எனக்கு பயமும் இல்லை அப்படின்னு அருணகிரியார் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்க. அதுக்கு அடுத்த 65வது பாடலாக என்ன சொல்ற, யமன் என்னத்தை கொண்டு வருவான்னு சொல்லுவான்னா பாச கயிறு கையில, அவருக்கே உண்டான அவரோட ஒரு ஆயுதம் என்னதுதான் ஒரு பெரிய கயிறு, பாச கயிறும்பாத. அந்த கயிற்றை போட்டுத்தான் நம்மளை இழுத்து ஜீவனை எடுத்துட்டு போவார் அப்படின்னு காலங்காலமா சொல்லப்பட்டு வருது. அதுதான் யமனோட ஆயுதமான இந்த பாசக்கயிறு. அப்ப அது கால பாசம், ஏன்னா காலன் யாரு,
நமக்கு காலத்தை குறிக்கின்றவன், அதனால அவன் பேர் காலன். அந்த காலன் அவனோட கையில் உள்ள அந்த பாசத்தோடு தலை அந்த பிணியிலிருந்து இனி என்னை விடுவிக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்டக்க அருணகிரியார் எப்படி வேண்டிக்கிறார்ங்கிறத இந்த 65வது பாடல் இணைக்கப்பட்ட விதம் இந்த மலராக முத்து மலராக அழகாக ஜொலிக்கின்றது இந்த பாடல். அனுபவிக்கலாம் இத. வெட்டும் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராச்சலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட எட்டாத வெளிமட்டும் புதைய விரிக்கும் கலாவ மயூரத்தனே. வெட்டும் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராச்சலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டு ஓட எட்டாத வெளிமட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்தனே. வெட்டும் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கர அச்சலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டு ஓட எட்டாத வெளிமட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்தனே. கர அச்சலங்கள் 8. கர அச்சலங்கள் துதிக்கைகள் பொருந்திய மலை போன்ற திக்கஜங்கள் 8 கஜங்கள். அந்த 8ம் இன்னும் என்ன சொல்றார்? குலகிரி 8. குலகிரி 8 குலமலைகள், கிரினா மலை. இந்த குலப்பர்வதங்கள், இந்த 8 குலப்பர்வதங்கள் சொன்னோம். அதெல்லாம் பொடிவாகும்படி வேல் படையை விட்டவன் கிரௌஞ்சமலை, மேரு போன்ற கிரௌஞ்சமலையை தூளாகும்படி செய்த வேல்படையை உடையவன் பார்த்தோம். அப்போ இந்த குலமலைகள், குலப்பர்வதங்கள், குலகிரி 8ம் விட்டு ஓட தத்தம் நிலையில் இருந்து, மலை அச்சலம், சலம்னா அசைறது, அச்சலம் அசையாம நிற்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட அந்த குல பர்வதங்கள் 8மே தன்னுடைய நிலையில் இருந்து விட்டு அப்பால் ஓடி போகும்படிக்கு எட்டாத, கண்ணுக்கு எட்டாத வெளிமட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்தனே அப்படின்னு சொல்ற. அப்ப கண்ணுக்கு எட்டாத வெளி மட்டும் ஆகாயம் வரை இதை புதைய விரிக்கும் கலாபம் மயூரத்தனே, அந்த ஆகாயமே மறைந்து போகும்படி தன்னுடைய தோகையை விரித்தும் அந்த மயிலை வாகனமாக கொண்டவனே, புதைய விரிக்கும் கலாப மயூரத்தனே. வெட்டும் கடாமிசை, கொம்புகளால் எதிர்ப்பட்ட கொம்பு, வெட்டும் கடாமிசை, அப்போ கொம்புகளால் எதிர்ப்பட்ட எல்லாத்தையும் முட்டி வெட்டும். அப்படிப்பட்ட அந்த எருமை கடா மீது தோன்றும் காணப்படும் வெங்குற்றன் கொடிய யமன் விடும் கயிற்றால், அவன் கையில் இருக்கின்ற அந்த வீசுகின்ற பாசக்கயிற்றினால் என்னை கட்டும் பொழுது, அவனோட பாசக்கயிற்றுல கட்டி என்னை ஜீவனை எடுத்துட்டு போகும்போது பிணிக்கும் அந்த சமயத்தில் நீ என்னை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் முருகப்பெருமானே, விடுவிக்க வேண்டும். அந்த கால பாசத்தில் இருந்து எனக்கு விடுதலை தந்து அருள வேண்டும் அப்படின்னு அருணகிரியார் வேண்டிக்கிறார். ஏன்னா முருகன் திருவடிக்கு போகணும். அந்த கால பாசத்துல அம்ட்டு திருப்பி செய்த கர்மங்களை கேட்காப்ப திருப்பி பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த சம்சார சக்கரத்துல சாகரத்துல சுழன்றுட்டே இருக்கேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சமயத்துல நீ என்னை விடுவிச்சுன்றோ, எந்த ஒண்ணு கடை கொண்டு சேர்த்துட்டு எனக்கு அந்த பதவியை கொடுத்துடுங்கிற மாதிரி அர்த்தம் இது வந்துட்டோம். அப்போ துதிக்கைகள் பொருந்திய மலை போன்ற திக்கஜங்கள் 8ம் குல பர்வதங்கள் 8ம் தத்தம் நிலைகளில் இருந்து விட்டு அப்பால் நகன்று சேர்ந்து ஓடி போகும்படிக்கு கண்ணுக்கு எட்டாத ஆகாசம் வரை மறையும்படி விரிக்கும் தோகை பொருந்திய மயில் வாகனமாக உடையவனே முருகப்பெருமானே, கொம்புகளால தங்கிட்ட எதிர்ப்படவற்றை எல்லாம் முட்டி வெட்டும் எருமைக்கடா மீது காணப்படும் அந்த வெண்கூற்றன் கொடிய யமன், அவன் வீசும் போது பாசக்கயிற்றினால் என்னை கட்டும் சமயத்தில், என்னை அவனுடைய பாசக்கயிற்றில் கட்டுண்டு நிலையில் வைக்கும் சமயத்தில், பிணிக்கும் சமயத்தில்
அந்த கால பாசத்தில் இருந்து எனக்கு விடுதலை செய்து தந்து அருள வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்டக்க அருணகிரியார் வேண்டிக்கிறார். கடா வெட்டும் கடா மிசை. கடாங்கிறது ஆண் குறிக்கிறது, ஆண் விலங்கு கடா அப்படின்னு சொல்லும் போது. கர அச்சலம் துதிக்கையினுடைய மலை போன்ற யானை, அதான் திக் கஜங்கள் 8 என்ன அப்படின்னு சொல்றதுக்கு திக் கஜங்களை இங்க சொல்றாப்புல இங்க கொடுத்திருக்கார். கராச்சலம் 8 அப்படின்னு சொல்லும் போது அந்த அச்சலம், கர அச்சலம், அச்சலம்னா மலை, அப்போ 8 மலைகளும் இந்த திக் கஜங்களை குறிக்கிறதாக இருக்கின்றது. திக் கஜங்கள் என்னெல்லாம்? 8 திக் கஜங்கள் அழகா பேர் அதுக்கு. ஐராவதம், இந்திரனுடைய யானையை பார்த்திருப்போம். ஐராவதம், புண்டரீகம், வாமனம், குமுதம், அஞ்சனம், புட்பதந்தம், சார்வபௌமம், சுப்ரதீபம், குலகிரி, அப்படி இந்த கூட்டமான மலைகள் குலகிரி. அப்போ குலப்பர்வதங்கள் 8: கைலாயம், இமயம், மந்தரம், விந்தம், நிடதம், ஏமகூட்டம், நீலகிரி, கந்தமாதனம். இதில் 8. அப்போ இந்த குலப்பர்வதங்கள் 8, திக் கஜங்கள் 8 அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த கலாபம் அப்படிங்கும் போது தோகையுடைய ஆண் மயிலை குறிக்க வந்ததாக இது இருக்கின்றது. பெண்மயிலுக்கு தோகை கிடையாது, ஆண்மயிலுக்குத்தான் தோகை இருப்பதனால கலாபம் அப்படிங்கும் போது, ஏன்னா கலாபம் என்ன சொல்றார்? வெளி மட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்தனே அப்படின்னு சொல்லும் போது இது ஆண்மயிலை குறிப்பதாக இந்த கலாபம் எடுத்துக்கணும். இதனோட கருத்துரையா என்ன நம்ம பார்க்கலாம்? யமன் நம்மளுடைய காலம் முடியும் போது என்ன பண்ணுவான்? கொடிய பாசத்தை வீசி என்னை வந்து இழுக்கும் பிணிக்கும் அந்த இறுதி காலத்தில் திக் கஜங்களும் குல பர்வதங்களும் நிலை விட்டு ஓடவும் வானம் முழுவதும் மறையவும் விரிக்கும் தோகை உள்ள மயில் மீது ஏறி விரைவாக வந்து அடியேனே நீ விடுதலை செய்து அருள வேண்டும் முருகா அப்படின்னு சொல்றாரு. அருணகிரியார் முருகப்பெருமானுக்கு வேண்டி கேட்டுக்கிற, என்னை இது பண்ணும் போது நீ வரணும். ஏன்னா மயில் விருத்தத்துல சொல்லுவார், அழகா இருக்கும் அந்த பாட்டுகள். நீங்க அனுபவிக்க வேல் விருத்தம் மயில் விருத்தம்லாம் அனுபவிக்க அனுபவிக்க ரொம்ப அழகா இருக்கும். மூரிக்கலாப மயிலே சிறகை வீசி பறக்கும் மயிலான். மயில் இதற்கு சொல்லுவார். அதுல மயில் விருத்தம் அழகா சொல்லியிருப்பார். அந்த மயில் இதுதான் இப்ப சொன்னார் இல்லையா, அண்ட வெளியே மறைக்கும்படி தோகையை விரிக்கும் கலாப மயூரத்தனே அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அந்த இதுதான் மயில் விருத்தம். வேல் விருத்தத்துல ரொம்ப அழகா அருணகிரியார் இதை எடுத்து சொல்லியிருப்பார். முடிஞ்சா அதையும் நாம அனுபவிக்க கிடைச்சால் பார்க்கலாம். பகவான் நம்மளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணட்டும். முருகப்பெருமான அருள் இருந்தால் அதையும் நாம அனுபவிக்கலாம். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம்.